ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கியுள்ள 800 பயணிகளுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் 800 பயணிகள் சிக்கியிருக்கிறார்கள். ரயில் பாதைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்ற காரணத்தினால் அங்கு இருக்கக்கூடிய பயணிகளுக்கெல்லாம் உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது செய்யப்பட்டிருக்கின்றன. ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கியுள்ள 800 பயணிகளுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், இந்த ஏற்பாட்டின் விவரம் என்ன? ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கிக் கொண்ட 800 பயணிகளுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக உணவுகள் வழங்கப்படும் என தெற்கு ரயில்வே தகவலான தெரிவித்துள்ளது. நேற்று மாலை முதல் தற்போது வரை தென் மாவட்டங்களில் தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை காரணமாக ரயில்வே தண்டபாலம், சிக்னல் பெரி, ரயில்வே பாலம் உள்ளிட்டவை சேதமடைந்துள்ளதால் ரயிலானது போக்குவரத்து பாதிப்பான ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் பயணிகள் ஏராளமானோர் சிக்கிக் கொண்டனர். இதில் திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கிக் கொண்ட 800 பயணிகளை 500 பேர் ரயில் நிலையத்திலும் 300 பேர் அருகாமையில் உள்ள பள்ளிகளிலும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கு உணவுகள் மற்றும் தண்ணீர் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் தெற்கு ரயில்வே சார்பாக முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி கோவையிலிருந்து ஒரு டன் உணவுகள் எடுத்துக்கொண்டு தற்போது ஏர்போர்ஸ் உதவியுடன் ஹெலிகாப்டர்களில் உணவுகளை கொண்டு செல்லப்பட்டு வருகின்றன. மேலும் தரை வழியாகவும் அவர்களுக்கு உணவு அளிப்பதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது வரை அந்த பகுதி அருகாமையில் உள்ள கிராம மக்கள் உணவுகள் தயாரித்து தற்போது அந்த 800 பேர்களுக்கு உணவானது வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்த ஹெலிகாப்டர் கோவையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கிக்கொண்ட 800 பயணிகளுக்கு உணவானது எடுத்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே. சுபாஷ், இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். நமது தொலைபேசி இணைப்பில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கி இருக்கக்கூடிய ஒரு பயணி இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம். இப்ப உங்களுக்கான உணவு ஹெலிகாப்டர் மூலமாக வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. இப்ப நீங்க உங்களை தங்க வைப்பதற்கான என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குதாங்க? மேடம், இங்க எங்களை தங்க வைக்கிறதுக்கு எந்த ஏற்பாடும் பண்ண மாதிரி தெரியல மேடம். ஏன்னா நாங்க எல்லாருமே ரயில் கூட பேர் வெளியில மேல அந்த நடைமேடை இருக்கும் இல்லையா, அது வழியா ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் போவோம் இல்லையா, அதுலதான் எல்லாருமே குழந்தைங்களை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா ரெயின் கண்டினியூஸா பெஞ்சு. நன்றி சுகன்யா. நீங்கள் சொன்னது போல அங்க தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் சரியாக இல்லை என்கின்ற தகவல் உங்கள் மூலமாக, புதிய தலைமுறை மூலமாக அரசிற்கு கொண்டு சேர்த்திருக்கிறோம். ஏனென்றால் அங்கு பயணிகள் தங்குவதற்காக பள்ளிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி பரவிய நிலையில் தற்பொழுது தங்குவதற்கான ஏற்பாடுகள் முறையாக இல்லைன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதற்கான ஏற்பாட்டையும் அரசும் ரயில்வே துறையும் கண்டிப்பாக எடுக்கும்.